நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசக்கூடிய பகுதி. இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்பது இந்த அமெரிக்க வரி விதிப்பு 50 விழுக்காடு இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்திருக்கிற செய்தி தான் முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நேற்றே அந்த செய்தி தான் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. இன்று இந்த வரி விதிப்பினால் இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகளை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்கிறது தான் இன்றைய நாளிதழ்களில் விரிவாக பல்வேறு தரவுகளோடு முக்கியமான புள்ளி விவரங்களோடு அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவினுடைய ஏற்றுமதி வர்த்தகம் எவ்வளவாக இருக்கிறது? அது 7.5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது அமெரிக்காவிற்கு. இந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அமெரிக்காவும் நடைபெறும் ஏற்றுமதி இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பின் காரணமாக சுமார் 4.5 லட்சம் கோடி ரூபாயாக குறையும். 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கும் என்கிற செய்தி. கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகக்கூடிய இந்த பொருட்களில் அல்லது பல்வேறு தொழில் சார்ந்த அந்த உற்பத்திகளில் 66 விழுக்காடு பாதிப்பை எதிர்கொள்ளும் என்கிற அந்த செய்தி. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திருப்பூர், அங்குதான் இந்த ஜவுளி, ஆயத்த ஆடைகள் இது சார்ந்த முக்கியமான உற்பத்தி நடைபெறுகிறது. அது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி ஆகிறது. இந்த பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எவ்வளவாக இருக்கும் என்கிற செய்தி. அதே போல் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தோல் பொருட்களின் ஒரு உற்பத்தி எவ்வளவு நடைபெறுகிறது, அமெரிக்காவிற்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆகிறது, அதனால் அந்த 50 விழுக்காடு வரி விதிப்பின் காரணமாக ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகளை எவ்வளவு இழக்க நேரிடும் என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பூர், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், இந்த இரு மாவட்டங்களும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய 75,000 வேலை வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய அபாயம் இருப்பதாக அந்த நாளிதழ்கள் விரிவாகவே செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தினகரன் நாளிதழ் இந்த பாதிப்புகளை சுருக்கமாக ரொம்ப அழகாக விரிவான விவரங்களோடு வெளியிட்டிருக்கிறார்கள். ஜவுளி, கடல் உணவு, தோல் தொழிலுக்கு மரண அடி, 66% இந்திய ஏற்றுமதிக்கு பாதிப்பு, லட்சக்கணக்கானோர் வேலைக்கு ஆபத்து என்கிற தலைப்பில் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரை விரிவாகவே இடம்பெற்றிருக்கிறது. வேறு சில நாளிதழ்களில் இந்த பிரச்சனையை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் 2 விதமான அம்சங்களை அவர்கள் கணக்கில் கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுமதி சந்தைகளை விரிவுபடுத்துவது. இப்பொழுது அமெரிக்காவிற்கு நடைபெறக்கூடிய ஏற்றுமதி பாதிக்கப்படும் பொழுது வேறு பிற நாடுகளுக்கு அந்த ஏற்றுமதியை மாற்றுவது என்கிற அடிப்படையில் ஒரு 40 நாடுகளை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த 40 நாடுகளுக்கு இந்த ஏற்றுமதியை, குறிப்பாக இந்த ஜவுளி, ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியை எப்படி அதிகரிப்பது, அதற்காக அந்த நாடுகளுக்கு குழுக்களை அனுப்புவது, பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது போன்ற அந்த நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு புறம் ஏற்றுமதி சந்தையை விரிவுபடுத்து என்பதை தாண்டி உள்நாட்டில் நுகர்வை அதிகப்படுத்துவது, அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நுகர்வை அதிகப்படுத்துவது என்பதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்பது வரப்போகிறது. இந்த 5 விழுக்காடு 18 விழுக்காடு என்கிற அந்த இரட்டை வரி விதிப்பின் மூலமாக இங்கு உள்நாட்டில் நுகர்வு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது கட்டமாக, மூன்றாவது அம்சமாக அமெரிக்காவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை இந்தியா எதிர்கொள்ளும் என்று அந்த நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்துவிட்டு முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்று பார்க்கும்போது இந்த ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட பெருமழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளம், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகள் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, இந்த இமயமலை சாரலில் அமைந்திருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த பருவமழை காலத்தில் கனமழை பெய்வது என்பதும் பெரும் வெள்ளப்பெருக்கு எடுப்பதும் வழக்கமாக இருக்கிறது. அதனால் இந்த உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன, கட்டுமானங்கள் சிதைகின்றன என்பதுதான் இப்பொழுது நாம் அண்மை ஆண்டுகளில் பார்த்து வருவது. இது மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் என்றும் கூட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் கட்டடங்களை எழுப்பும் பொழுது அதற்குரிய விதிகளை பின்பற்றாமல் வர்த்தக நோக்கத்தோடு இந்த வேலையை செய்வதுதான் இது போன்ற ஒரு பாதிப்புகளுக்கு காரணம் என்று வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தியும் கூட அதுதான். அது பீகாரில் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி மேற்கொண்டிருக்கிற அந்த யாத்திரை பேரணி, அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கு பெற்றிருக்கிறார் என்பதுதான். அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய பேச்சுக்களுடைய விவரங்கள் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தேர்தல் ஆணையம் என்பது சாவி கொடுத்தால் ஆடுகிற ஒரு பொம்மை போல அது மாறிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வாக்குகளை திருடுவது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முறையாக இந்த தேர்தல் நடைபெற்றால் பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இந்த முறைகேடுகளை செய்கிறார்கள். சொந்த நாட்டின் மக்களையே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதை விட பயங்கரவாதம் வேறு ஏதேனும் இருக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் பாஜக
தேர்தல்களை திருடித்தான், வாக்குகளை திருடித்தான் மத்தியிலும் சரி பல்வேறு மாநிலங்களிலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்று மிக கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன, தேர்தல் திருடப்பட்டிருக்கிறது, இதன் மூலம் அவர்கள் அடைந்திருக்கிற பதவியே திருட்டு பதவி என்ற பொருளில் அவர் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி சாடி இருக்கிறார். இது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற செய்தியாக இருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி குறித்து ட்ரம்ப் நேற்று பேசிய அந்த பேச்சு, அவர் மீண்டும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்ற போது தொலைபேசியை எடுத்தேன், மோடிக்கு ஃபோன் செய்தேன், நீங்கள் இந்த என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த போரெல்லாம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வர்த்தகம் பண்ண மாட்டோம், அப்புறம் உங்கள் தலை உருண்டுறோம், நான் திரும்ப நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாகவும், அப்படி ஒரு நாள் அவகாசம் கொடுத்தா நான் 5 மணி நேரத்தில் மோடி போரை நிறுத்தி விட்டார் என்று பகிரங்கமாக ட்ரம்ப் பேசுகிறார். எல்லோர் மத்தியிலும் அரங்கத்தில் அவர் பேசுகிறார். அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்படி 24 மணி நேரம் அவகாசம் கொடுத்து 5 மணி நேரத்தில் போரை நிறுத்தி விட்டார் மோடி என்று ராகுல் காந்தி அதை விமர்சித்திருக்கிறார். அதுவும் அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 உச்சநீதிமன்றத்திற்கு 2 நீதிபதிகளை கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு நீதிபதி விப்புல் மனுபாய் பாஞ்சோலி என்கிற குஜராத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமித்திருப்பது என்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அது ஏன் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்றால், கொலிஜியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண் நீதிபதியான BV நாகரத்னா அவரை உச்சநீதிமன்றத்திற்கு நியமிப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் அந்த சர்ச்சை வெளியாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த குஜராத்தை சேர்ந்த இந்த விப்புல் மனுபாய் பாஞ்சோலி ஏற்கனவே குஜராத்தில் நீதிபதியாக இருந்தார். அவர் பாட்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆக்கப்பட்டார். இப்பொழுது அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். குறுகிய காலத்தில் இவருக்கு இப்படிப்பட்ட உயர்வுகள் கிடைத்திருக்கிறது. இவர் 2031ஆம் ஆண்டில் நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக வருவார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு அவர் நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார் என்கிற விவரத்தினுடைய பின்னணியில் தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அண்மை காலத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு குஜராத்திலிருந்து 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குஜராத் மாநிலத்தினுடைய அளவு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய விகிதத்திற்கு மாறாக இருக்கிறது. பிற உயர் நீதிமன்றங்கள் இதில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் சீனியாரிட்டி அடிப்படையில் பார்க்கும் பொழுது 57வது இடத்தில் தான் இந்த விப்புல் மனுபாய் பாஞ்சோலி இருக்கிறார். கிட்டத்தட்ட 56 பேரை பைபாஸ் செய்துவிட்டு இவரை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது இரண்டாவது குற்றச்சாட்டு. இப்படி செய்வதென்பது நீதித்துறையினுடைய சுயேட்சை தன்மையை கேள்விக்குள்ளாக்கிவிடும். இது நீதித்துறையினுடைய நலனுக்கு பங்கம் விளைவித்துவிடும் என்பது மூன்றாவது குற்றச்சாட்டு. இந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த விப்புல் மனுபாய் பாஞ்சோலி குஜராத்தை சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அதுவும் கூட ஒரு அரசியல் அரங்கில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற செய்தியாக இருக்கிறது. சமூகம் சார்ந்த செய்தி, ஒரு அறிவு சார்ந்த செய்தி என்று பார்க்கும் பொழுது, குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு நேற்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கு சிறிய ரக சேட்டலைட்டுகளை, சிறிய ரக செயற்கைக்கோள்களை, ஒரு 500 கிலோ வரை கொண்ட செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான ராக்கெட் ஏவுதளம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியின் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இங்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் மட்டும்தான் ராக்கெட் ஏவுதளம் இருக்கிறது. இப்போது 2வது ஏவுதளத்தை இஸ்ரோ அமைத்திருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த ராக்கெட் ஏவுவதற்கு உகந்த இடங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய உகந்த இடங்களில் முதல் இடம் வகிப்பது குலசேகரப்பட்டினம் தான். காரணம், அது நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கிறது. பூமியினுடைய இந்த சுழற்சியின் போது அந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவும் பொழுது அதனுடைய வேகம் அதிகரிக்கும், அதனுடைய திறன் அதிகரிக்கும், எரிபொருள் குறைவாக செலவாகும். எனவே ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு உகந்த இடம் குலசேகரப்பட்டினம் தான். ஆனால் இந்த குலசேகரப்பட்டினத்தில் இவ்வளவு தாமதமாக இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அடுத்த ஆண்டு இறுதியில் அங்கு ராக்கெட் ஏவுதளம் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்று நாராயணன் குறிப்பிட்டிருக்கிறார். அது அறிவு சார்ந்து. இதை தவிர்த்து விட்டு மிக முக்கியமான ஒரு சமூக அக்கறை சார்ந்த செய்தி என்று பார்க்கும் பொழுது, வரதட்சணை கொடுமைகளால் இந்தியாவில் நிகழக்கூடிய மரணங்கள் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 2022ஆம் ஆண்டுக்குரிய அந்த புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் இந்த வரதட்சணை மரணங்கள் எவ்வளவு நிகழ்கின்றன என்ற அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அது தினமணி நாளிதழிலும் தினகரன் நாளிதழிலும் அது குறித்து விரிவாகவே அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. நமக்கு எவ்வளவு ஒரு நாள் ஒன்றுக்கு 18 வரதட்சணை மரணங்கள் நிகழ்வதாக அந்த நாளிதழ்
அரசினுடைய புள்ளி விவரங்களிலிருந்தே மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். வரதட்சணை கொடுமைகளுக்காக இன்னும் பெண்கள் உயிரிழப்பது என்பது இந்தியாவில் நடைபெறுவது என்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு கண்ணில் பட்டவற்றில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும்பொழுது, பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த வெள்ள அபாய எச்சரிக்கை காரணமாக அங்கு 1 லட்சம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அந்த பவுன்சர்கள் மற்றும் விஜய் மீது அவருடைய ஆதரவாளர் ஒருவர் அந்த மதுரை மாநாட்டுக்கு சென்றபோது தூக்கி வீசப்பட்டதாக பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அது மதுரை மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டு விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி கண்ணில் பட்டவற்றில் கவனம் ஈர்த்ததாக இடம்பெற்றிருக்கிறது. ஃபரிதா. நன்றி சார்.